வணக்கம் நண்பர்களே. இப்போ நம்ம வந்து கோலானில் இருக்கோம். ஏற்கனவே நிறைய வீடியோவில் பார்த்துட்ருப்பீங்க. நம்ம வந்து பட்டாயாவில் கோலானுக்கு போய் நிறையா இடத்த சுற்றி பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதோட ஒரு கண்டினியூ தான் இது. இதுக்கு முந்தின பதிவில் நம்ம அந்த பீச்சில் இருந்து தாவியான் பீச், கோலானில் இருக்கக்கூடிய கிளியர் வாட்டர் பீச்சில் இது ஒன்று வித்த காட்டுறாரு. பேராகிளைடிங் சூப்பராக போகிறாரு. ஸோ அந்த பீச்சில் வந்து அப்படியே நடந்து வந்துட்டுருக்கோம். அங்கேருந்து அப்படியே அந்த மலை மேலே ஏறி இந்த பக்கமாக நடந்து வந்துட்டுருக்கோம். பாதி தூரம் நடந்து வந்தாச்சு. ஒரு ஈவெண்ட் ஒன்று நடக்குதான், கோலான் ட்ரைல் அப்படின்னு. என்ன ஈவெண்ட்டுன்றதை நீங்கள் ஃபேஸ்புக்கில் போய் பார்க்கலாம் போல இருக்குது. ஃபேஸ்புக்கில் பார்க்கலான்னு போட்டிருக்காங்க. பிப்ரவரி மாதம் நடக்குதுன்னு போட்டிருக்காங்க. பிப்ரவரி மாதம் 2026 ஒன்றாந்தேதி பிப்ரவரி 2026 ஈவெண்ட் நடக்குது போல. டஸ்ட்பினில் பாட்டிலை போட்டு போயிடும். இந்த இடத்த விட்டு போகிறதுக்கே மனசு வரல, அவ்வளோ சூப்பராக இருக்குது. மலை, கடல், மக்கள், கப்பல்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த இடம். வேறு மேலே நிலா வேறு லேசாக வருது. இந்த எங்கேயோ ஒரு இடம் போட்டிருக்காங்க, எங்கேயோ கீழே போய் பார்ப்போம். இது முதல்ல இதில் இப்போதைக்கு தான் கட்டியிருப்பாங்க போல இருக்கு. ஒரு ஸ்டீப்பான படிக்கட்டாக இருக்கு. பார்த்தா இங்கே லைட்லாம் சூப்பராக போட்டிருக்காங்க இந்த இடத்துல. பார்த்தா ஏதோ கோலான் பற்றி தான் ஏதோ எழுதியிருக்காங்க போல இருக்குது. சரியாக தெரியல இங்கேருந்து லைட்டு போட்டால் தெரியும். நீங்கள் சூப்பராக இடம் மேலே இருந்தால். சூப்பராக இருக்குது அந்த இடத்துல வந்து நிற்கிறதுக்கு, மக்கள் வந்து வேடிக்கை பார்க்குறதுக்காக அழகாக டூரிஸ்ட்டுங்களுக்கு வந்து என்னென்ன வசதிகள்லாம் பண்ணி கொடுக்கலாமோ அவ்வளோ சூப்பராக பண்ணி கொடுத்துட்ருக்காங்க. எல்லா ஃபெசிலிட்டியும் ரெடி பண்ணி கொடுத்துருக்காங்க. மக்களோட வரி பணத்தை வந்து எஃபெக்டிவ் யூஸ் பண்ணுறாங்க. அப்படியே நம்மளோட பயணத்தை ஆரம்பிப்போம். இங்கே நடக்குது. அடுத்து நம்ம பயருக்கு போகணும். எல்லாம் காரை சுட்டு வச்சு மக்கள் நாய் குட்டியெல்லாம் இவ்வளோ மலை மேலே வந்தாலும் தீவுக்குள்ளே இருந்தாலும் டவர்லாம் சும்மா தெளிவாக எடுக்குது. சோலார்லாம் லைட் வரும்.
ஒரு கஃபே. 5 மணிலேருந்து 12 மணி வரைக்கும் இருக்கலாம். ஸ்பீக்கர் பஸ்லாம் வச்சு பயங்கரமாக ரெடி பண்ணியிருக்காங்க. எல்லாமே ஈவினிங் தான். நைட்டில் பார்த்தீங்கன்னா ரொம்ப கலகலன்னு இருக்கும் சரி. அப்புறம் பாட்டு லைட்டு சத்தம். பெரிய மாட்டோட தலையெல்லாம் வச்சுருக்காங்க. நைட்டில் ஒரு வருஷம் இங்கே ஸ்டே பண்ணுறவங்க இங்கே வந்து பார்ட்டி பண்ணுவாங்க. நம்ம அப்படி போயிடுவோம். இதுதான் நம்ம போய் போட் ஏற போகிற பீச்சு கிடையாது. ஆக்சுவலாக வந்து கடல், அது ஒரு சின்ன துறைமுகம், குட்டி துறைமுகம். அது சாரி ஸ்டீப்பாக இறங்குது. அப்படி ஒரு மலை மேலே ஏறி இன்னொரு மலை மேலே அப்படி இறங்க. பட்டாயா ஒரு சில சமயத்தை பளிச்சுன்னு தெரியும். இங்கேருந்து பறக்கிறாப்புல. ரெகுலராக போகிறவங்களால போய் மேனேஜ் பண்ணிடுவாங்க. புதுசாக வண்டி ரெண்ட்டு எடுக்கிறவங்க ரொம்ப கேர்ஃபுல்லாக ஓட்டணும். டக்குன்னு பிரேக்கு நிற்காது. நம்ம சொந்த வண்டியாக தான் நமக்கு ஓட்டி பழக்கமாக இருக்கும். எப்படி பிரேக்கு நிற்கும்னு தெரியும். வாடகைக்கு எடுக்கிற வண்டி எல்லாம் ஓட்டி ஒரு வழியாக்கி வச்சுருப்பாங்க அந்த பிரேக்கை. அதனால் பொறுமையாக போகணும். லோக்கல் மக்கள் வேகமாக போகிறாங்க. நம்மளும் போனோம்னா கஷ்டம்தான். பறக்கிறாங்க மக்கள். சின்ன சாப்பாடு கடை. அழகாக இருக்கு இந்த செடிகள். செம்பருத்தி, வாடாமல்லி, நம்ம ஊரில் அந்த மாலை கட்டுற அந்த பட்ரோஸ் மாதிரி உள்ள வாடாமல்லியில் இது ஒரு பயிர் போல. ரொம்ப கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிகிட்ருக்காங்க அந்த பக்கம் ஃபுல்லாக. இங்கே தங்குனா கொஞ்சம் நல்லாயிருக்கும். பட்டாயாவில் கூட ஒரே கச்சன்னு இருக்கும் மக்கள். இந்த இடம் வந்து ரொம்ப அமைதியாக இருக்கும். அந்த எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் காஸ்ட்லியாக இருக்குன்னு நினைக்கிறேன். பட்டாயாவோட இங்கே அமைதியாக இருக்கலாம். மருத்துவ வசதிலாம் எப்படி இருக்குன்னு தெரியல. இங்கே ஹாஸ்பிட்டல்லாம் இருக்கா என்னென்னு. பட்டாயா சிட்டி வரலாம், நமக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஒரே செடிகள்லாம் சூப்பராக வச்சுருக்கேன். ஒரு குட்டி கடை. இங்கே வந்து ஒரு மளிகை கடை மாதிரி 7-Eleven மாதிரியே ஒரு டைப் கடை. ஆனால் இங்கெல்லாம் விலை கூட இருக்கும். பெட்ரோல் டீசல் விற்கிற கடை. பெட்ரோல் பங்க்லாம் இங்கே கிடையாது. இது மாதிரி எங்கேயாவது லோக்கலில் வாங்கி ஊற்றிக்கிறதா வண்டிங்களுக்கு. கலவை கலக்கிற மிஷின்லாம் ஆனால் இருக்குது. இங்கே கப்பல் வச்சு கொண்டு வந்திருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பைக் ரெண்ட், எலக்ட்ரிக் பைக்லாம் ரெண்ட்டு கொடுக்குறவங்க வருது. பயங்கரமாக அது பெரிய பைக்.
பெரிய டயர்லாம் போட்டு பைக் மாதிரியே இருக்குது. அதான் பைக், இ-பைக். எல்லாம் இட்டு போயிருக்குது. மிளகாய் செடி பாருங்க. மிளகாய் சீக்ரெட் கோலான். இதெல்லாம் தங்குற ஹோட்டல்ஸ் தான் ஃபுல்லாக. கேக்டஸ் இதுவுமே தங்குறது தான் ஃபுல்லாக. இந்த எல்லாமே இதெல்லாம் லோடு ஏற்றிட்டு வராது. அங்கே அந்த கப்பலில் பார்த்துருப்போம் வீடியோவில், அங்கே தான் லோடு ஏற்றிட்டு வராது. சேவல் கொக்கு இது ஏதோ மெக்கானிசம் இருந்திருக்கும்போது, ஆனால் இப்போ இல்லை. மிச்லின் பொம்மை வந்து இவங்களுக்கு ரொம்ப ஒரு பிடிச்ச ஒரு பொம்மை. அழகாக இருக்கு லெட்டர் பாக்ஸ். இந்த மிச்லின் பொம்மை வந்து எல்லாரும் பைக்கு, காரு எல்லாருந்தான் வச்சுருக்காங்க. தண்ணி பிடிக்கிற மிஷினு நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். பேங்காக்லேயே வந்து தண்ணி பிடிக்கிற மிஷின் இருக்கும். ₹1 ₹2 தான் தண்ணி கிடைக்கும். ஆனால் இது எப்போ க்ளீன் பண்ணாங்க என்னன்னு தெரியாது. இந்த பெட்ரோல் பங்கு பாருங்கள். ஆல்ரெடி நான் வந்து வீடியோ போட்டிருப்பேன். கிராபியில் இருந்தப்போ இந்த மாதிரி பெட்ரோல் பங்க்லாம் பெட்ரோல் போட்டிருப்போம். ₹20 இப்போ ₹5 ₹10 உங்களுக்கு வந்து பெட்ரோல் கிடைக்கும். இதில் பெட்ரோல் போட்டுக்கலாம். அந்த பங்கில் நம்மளே காசு போட்டு நோட்டும் எடுத்து அக்செப்ட் பண்ணுவாங்க. போட்டு ஃபில் பண்ணிக்கலாம். நம்மளே எடுத்து பெட்ரோல் போட்டு போக வேண்டியதான். கொஞ்சம் கூட இருக்கும் இன்னும் கொஞ்சம், ஆனால் அளவுலாம் கொஞ்சம் கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ரேட் அதிகம், அளவுகள்லாம் கொஞ்சம் கரெக்டாக. அரிசி கடை, நம்ம ஊர் மளிகை கடைகள் மாதிரி சாப்பாட்டு கடைகள். இதுவும் தண்ணி பிடிக்கிற கடை. குடி தண்ணி எல்லாம் போர் போட்டு எடுத்துருப்பாங்க. போர் போட்டு எடுத்து வர்ற தண்ணியை ஃபில்டர் பண்ணிக்கிறது. வெறும் பெட்ரோல்கள்லாம் வைக்கிற கடை. 30 பாட்டு அங்கே பெட்ரோல்னால் சிட்டிக்குள்ளே, இங்கே வந்து 50 பாட்டு விற்கிறாங்க 1 லிட்டரு. கூட தான். ஆமாம், டிரான்ஸ்போர்ட் பண்ணணும்ல, அங்கேருந்து வண்டி வச்சு கொண்டு வரணும். இல்லை தான் நம்ம போகிறப்ப வர்றப்போ நடந்தே வந்தாச்சு. ரொம்ப தூரம் கிடையாது. நான் அதான் சொன்னாப்புல, நம்ம வந்து பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு நடந்து வந்தால் நமக்கு அலுப்பே தெரியாது, வந்துடலாம். ஏதோ அரசாங்க அலுவலகம் போல தெரியுது. பழக்கடைகள் இங்கேயும் பாருங்கள். துணி துவைக்கிறதுக்கு இங்கே கடைகள் வச்சுருக்காங்க. நீங்கள் பாருங்கள்,
துணிகள்லாம் கொண்டு வந்தீங்கன்னா அழுகு துணி இங்கே துவைக்கலாம். வாஷ் அண்ட் ட்ரை. $27 கிலோ வரைக்கும் துணி போட்டு துவைக்கிற அளவுக்கு வச்சுருக்காங்க மிஷின் போட்டு மொத்தமாக. வாஷ் அண்ட் ட்ரை பழக்கடை. பழங்கள்லாம் வச்சுருக்கேன். ஸ்டார் ஃப்ரூட்லாம் வச்சுருக்கேன். ஸ்டார் ஃப்ரூட் இதெல்லாம் இங்கேயே விளைஞ்சது என்னன்னு தெரில. எல்லாம் பலாமரம் தெரியா தெரில, காய் கிடக்கு. வழிகள் சமாய் பீச்சுக்கு போகிறதுக்கு இந்த ரூட்டில் போனோம். இந்த சைடில் எப்படி நேரம் நம்ம எப்படி இறங்கிடுவோம். இந்த பக்கம் இங்கேயும் மேலே தங்குறதுக்கு இடங்கள் இருக்குது போல இருக்குது. மக்கள் வந்து தங்குறதுக்கு பழைய கோயில் இடிஞ்சு போயிரு. இந்த ஹைலைட்ஸ் வந்து பயங்கர பவராக இருக்குங்க. அடிச்சு தூக்கிட்டு 5 பேர் ஏறி உட்காந்தாலும் அது பாட்டுக்கு அசராமல் போகுது. $7-11 மாதிரியே பேர் போட்டு ஃப்ரெஷ் மார்ட். இதுதான் ஜங்ஷனு. ஏன்னா அப்படியே லெஃப்டில் போனால் நம்ம அந்த பயருக்கு போயிடலாம். எல்லாம் பைக்கு வாடகை கொடுக்குறாங்க. இங்கே ஒரு குட்டி பீச் இருக்குது, பார்த்துருவோம். இந்த பீச்சில் இறங்க முடியாது, ஆனால் அதே சாப்பாடு கடை தெருவுகள். வெளுத்தனமாக இருக்குது வண்டி. மீனெல்லாம் அவங்களே செஞ்சு கொடுப்பாங்க போல இருக்கு. எடுத்து கொடுத்துட்டாங்க. எடுத்து கொடுத்தா அவங்களே
சமையல் பண்ணி கொடுப்பாங்க. மிகவும் பூராவும் மீன் கடை தான். எடுத்து கொடுத்துட்டு எவ்வளோ வேணுமோ வாங்கி கொடுத்தா சமைச்சு கொடுப்பாங்க உங்களுக்கு. அதுக்கு தனியாக சார்ஜ் பண்ணுவோம். கனவாயிலிருந்து நண்டுலேருந்து இறால், பெரிய பெரிய இறால்லாம் இருக்குது. சிப்பி, அப்படியே பின்னாடியே சமைச்சிடுவாங்க. சிறுவர்கள் விளையாட்டு கூடம், விளையாட்டு திடல்லாம் இருக்குது. இது வந்து அவ்வளோதான். இந்த சின்ன பீச்சுன்றது அது அவ்வளோதான். இது தண்ணி அவ்வளோ தெளிவாக இருக்குது பாருங்கள். உள்ளே கிடக்கிற பாறை எல்லாமே தெளிவாக தெரியும். மீன் அப்படியே கூட்டம் கூட்டமாக தெரியுது. இதுதான் நமக்கு போட்டு ஏறணும். சரி, மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம் நண்பர்களே. மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. விர்ச்சுவலாக என் கூட ட்ராவல் பண்ணுறதுக்கு நிறையா வீடியோஸ் நான் போட்டிருக்கேன், போய் பாருங்கள். மீண்டும் ஒரு பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ ஸோ மச்.